السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: ومن يغفر الذنوب إلا الله. புகழுக்கும் பெருமைக்கும் கருணைக்கும் தகுதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிற்கு எல்லா புகழும் உரித்தாகுமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக நாயகர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய தோழர்களான சஹாபா பெருமக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஃமின்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அல்லாஹுடைய நேசர்கள் அத்தனை பேர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் கருணையும் மீண்டும் உரித்தாட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணாதிசயங்களை பற்றி நாம் தொடர்ந்து 3வது வாரமாக பேசுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணத்தை போன்று இந்த உலகத்திலே குணம் நிறைந்தவர்கள், குணம் படைத்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்கும் தன்மை உள்ளவர்கள். அத்தகைய உயர்ந்த ஒரு குணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த 7ஆம் நாள் குறைஷ் குலத்தைச் சேர்ந்தவர்கள்லாம் ஆடு வாங்கி குர்பானி கொடுத்தார்கள். அக்கீகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக. அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பு அந்த மக்கள் மத்தியிலே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் எந்த வகையிலும் வருந்துவது மாதிரி நடந்ததில்லை. மனம் வருந்தக்கூடிய நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவோ பேசியிருக்கிறார்கள், மனம் வருந்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரை வருந்தக்கூடிய அளவிற்கு, மனம் புண்படக்கூடிய அளவிற்கு அவர்கள் நடந்ததில்லை. அஹ்னஸ் என்று சொல்லக்கூடியவர், அவரும் அபூஜஹலும் தனியாக இருக்கிறாங்க. அபூஜஹலை பார்த்து இந்த அஹ்னஸ் கேட்கிறா, நம்ம 2 பேர் தான் போயிருக்கோம், யாருமே இல்லை. நாம் 2 பேர் தான் இருக்கிறோம், இப்போ நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, யாருமே இல்லை. அஹ்னஸ் அபூஜஹலை பார்த்து கேட்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளரா இல்லையா? யாரும் இல்லை, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். இப்போ நீங்கள் உண்மையை சொல்லணும், நபி உண்மையாளரா இல்லையா? கால அபூஜஹல் நபியை பற்றி சொல்லுகிறார். அபூஜஹல், அந்த முஹம்மது ஒருபோதுமே பொய்யே சொன்னதில்லை என்று சொல்லுகிறார். கடுமையான எதிரி அபூஜஹல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்போது தீர்த்து விடுவோம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த அபூஜஹல். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயரவிட்டால் நம்முடைய மதிப்பு மரியாதைகள் எல்லாம் போயிடும், மக்கள் மத்தியில் நம்ம தாழ்ந்தவராக ஆகிடும். அந்த பதவி, சுயநல போக்கு, அந்த பொறாமை, இதுதான் அந்த அபூஜஹல்கிட்ட இருந்துச்சு. அப்போ தனியாக இருந்து கேட்கக்கூடிய நேரத்தில் அஹ்னஸ், இப்போ அபூஜஹல் இல்லை, அவர் உண்மையாளர், ஒருபோதும் எப்போதுமே அவர் பொய் சொன்னதே கிடையாது என்று சொல்லுகிறார். இப்போ ஒரு எதிரியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுகிறார். அவற்றை உள்ள குணம்
நபியிடத்திலே உயர்ந்த ஒரு குணம், அவர் இதுவரை பொய் சொன்னதே கிடையாது என்று சொல்கிறார். எதிரி இப்படி சொல்றதுன்னா பெரும் ஆச்சரியம். அவ்வளவு சீக்கிரம் எதிரிட்ட இருந்து நல்ல வார்த்தை வந்துடாது. இல்லாததை சொல்லக்கூடிய எதிரிகள், இட்டுக்கட்டக்கூடிய எதிரிகள், எப்படியாவது அவனை ஒழிக்க வேண்டும் என்ற எதிரிகள், இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யே சொன்னதில்லை என்று சொல்கிறார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பணிவிடை செய்தார். அவங்களுக்கு ஆசை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உடனேயே இருந்து நம்ம ரொம்ப பணிவிடை செய்யணும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் 10 வருட காலமாக இருந்தேன், ஒரு நாள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் புண்படக்கூடிய அளவிற்கு நடந்ததே கிடையாது. நான் சலிப்படையக்கூடிய அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்ததில்லை என்று சொல்கிறார் அனஸ் ரலியல்லாஹு. நான் சலிப்படையக்கூடிய அளவிற்கு, மனம் புண்படக்கூடிய அளவிற்கு, மனம் வெறுக்கக்கூடிய அளவிற்கு நான் என்னிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்ததே கிடையாது ஒரு நாள் கூட. ரொம்ப அன்பாக நடந்து கொள்வார்கள், அற்புதமாக நடந்து கொள்வார்கள். 10 வருஷ காலங்கள், அந்த 10 வருஷ காலங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்தவர் ஒரு குறை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உயர்ந்த குணத்தை படைத்தவர்களாக இருந்தார்கள். இந்த மார்க்கத்தை ஏற்காத எத்தனையோ பேர்கள், சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பலர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றுகிறார்கள். ஒரு மாமனிதர், அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அப்பழுக்கும் அற்ற ஒரு தெளிவான உள்ளம் படைத்தவர்கள் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கும் தன்மை உள்ளவர்கள். உடனே அந்த கஃபா மௌலூதுல வருது, அந்த கஃபாருல் ஹத்தாயா, மன்னிக்கும் தன்மை உடையவர்களே, மன்னிக்கக்கூடியவரே, நீங்கள் பாவங்கள்லாம் மன்னிக்கிறீங்க. இந்த இதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, எப்படி அல்லாஹ்வை தவிர எப்படி யார் மன்னிப்பாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தன்மையெல்லாம் இருக்கா? அல்லாஹ் சொல்லும் பொழுது வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிப்பது யார்? அல்லாஹ்வை தவிர அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே. அப்போ பாவங்களை அல்லாஹ் தான் மன்னிக்கணும், நபியெல்லாம் மன்னிக்க முடியாது. அவருக்கு அந்த தன்மையெல்லாம் கொடுக்கல அல்லாஹ். என்றைக்குமே அதாவது மௌலூதை, நபியை, நபி வாழ்க்கையை எதிர்க்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ஆயத்தை பார்ப்பாங்க. பார்த்துட்டு உடனே இது கூடாதியா, இது அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மன்னிப்பாங்களா? அல்லாஹ் அந்த தகுதியெல்லாம் அந்த தன்மையெல்லாம் கொடுக்கல. பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னிப்பை பற்றி. மன்னிப்பு தன்மை உள்ளவர். அல்லாஹுடைய மன்னிப்பு என்பது வேறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு என்பது வேறு. ரொம்ப மன்னிக்கக்கூடியவர்கள். ரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி லுஹர் தொழுகிறார், தொழுதுட்டு வர்றார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அந்த அத்தஹியாத்தினுடைய கோலத்தில், தொழுகாண்டியம் அத்தஹியாத்தினுடைய கோலத்தில் தான், அந்த இருப்பில் இருக்கிற மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க அதிகமாக. தொழுது முடிச்சோன்னா அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்காந்துருக்கிறாங்க. ரபியா ரலியல்லாஹு அன்ஹு லுஹர் தொழுதுட்டு போகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்துருக்கிறாங்க. போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதத்தை லேசாக மிதிச்சிடுறார். தெரிஞ்சு மிதிக்கல, தெரியாத மிதிச்சது. நம்ம எத்தனையோ தடவை எவ்வளவோ நடந்திருக்கு தெரியாமல். அப்படியே போகும்போதே இருக்கிறது தெரியாமல் நம்ம வாட்டுக்கு ஏதோ ஒரு சிந்தனையில் மிதிச்சிருவோம், பட்டுரும், நம்முடைய கால் பட்டுரும், கை பட்டுரும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதத்தை லேசாக மிதிச்சிட்டார் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு. மிதிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என்ன நீ பார்த்து போகிறது இல்லையா? நம்ம சொல்கிறது தான்,
கொஞ்சம் வலிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதத்தை மிதிச்சுட்டு போயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லேசாக வலி வேறு. இப்போ முதுகில் தட்டி கொடுத்து பார்த்து போகிறது இல்லையான்னாங்க. வேறு ஒன்றுமே சொல்லலை. அவரும் போயிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதத்தை நாம் மிதித்து விட்டோமே என்ற மன உறுத்தல் அவருக்கு இருக்கு. தெரியாமல் மிதிச்சிட்டோம். அதுக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து போகிறது இல்லையா, முதுகில் தட்டி கொடுத்தாங்க. இப்போ இஷா தொழுகை முடிஞ்சோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியாவுடைய வீட்டிற்கு செல்கிறார். ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார். போய் கதவு தட்டுறாங்க. கதவு திறக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உடனேயே இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்களே, இந்த லொஹரில் அவங்களுடைய பாதத்தை மிதிச்சிட்டோமே, அதுக்காக நீ இது திட்ட போகிறாங்களோ, இது சொல்கிறதுக்காக நீ வந்திருக்காங்களோ, பல சிந்தனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திறந்தோடனே ரபியாவை பார்த்தாங்க. உடனே ரபியா நின்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத் சொன்னாங்க. ரபியா, யா ரசூலல்லாஹ், என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கிறீங்க? நீங்கள் சொன்னால் நான் வந்திருப்பேன். ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் நான் உங்களை தேடி வந்திருப்பேன். யா ரசூலல்லாஹ், எதுக்காக அப்படி இந்த நேரத்தில் வந்தீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மத்தியானம் என்னுடைய காலை மிதிச்சிட்டிங்கல்ல, அந்த நேரத்தில் நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. அதனால் அல்லாஹ் உட்காந்து மன்னிச்சிருக்கேன். என்ன சொன்னாங்க? ஒன்றுமே சொல்லலை. சொன்னது என்ன என்றால், இல்லை பார்த்து போகக்கூடாதா அப்படின்னு தட்டி கொடுத்தாங்க. வேற ஒன்றுமே சொல்லலை. காலை மிதிச்சா, வலிக்கிற மாதிரி மிதிச்சா நம்ம என்ன செய்வோம்? அந்த நேரத்தில் உள்ள மூடை பொறுத்து நம்மளுக்கு நல்ல மூடாக தான் சரி பரவாயில்ல. இல்லாட்டி நம்மளும் மிதிக்கிற மாதிரி ஒரு மூடு இருந்துச்சுன்னு சொன்னால் அது வேற நிலை. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுது வந்து கதவை தட்டி ரபியாட்ட மன்னிச்சிருங்க, நான் அந்த நேரத்தில் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ரபியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே, நீங்க ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? நான் தான் உங்கள்கிட்ட கேட்கணும், மன்னிச்சிருங்க. நான் கேட்கணும். நான் நினைச்சேன் உங்களை மிதிச்சதுனால, என்னுடைய காடு உங்களுடைய பாதத்தில் பட்டதுனால ஏதாவது அல்லாஹ் கண்டிச்சு இது சாபம் விட்டு அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கிறானோ என்னமோ அப்படின்னு பயம், எனக்கு பயம் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. மத்தியானம் இருந்து அந்த பயம் தான் எனக்கு. உங்களை காடு உங்க பாதத்தில் பட்டதுனால அல்லாஹ் சபிச்சு ஒரு ஆயத்தை இறக்கிடுவானோ, அல்லது கண்டிச்சு ஒரு ஆயத்தை இறக்கிடுவானோ, அதை பற்றி தான் நான் கவலைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் என்ன என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சரி நீ விடுங்க என்று சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக நான் ஒரு 2 ஒட்டகம் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ஒட்டகத்தை உங்களுக்கு ஹதியா கொடுக்குறேன், நீங்கள் வச்சுக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சது தப்பு. அவர் வைஹகி என்ற கிதாபிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பு கேட்டு விட்டு 2 ஒட்டகமும் கொடுத்தாங்க. அவங்க சொன்னது என்ன, நான் பார்த்து வந்திருக்க கூடாதான்னு நாங்கள் இந்த வார்த்தை, இது அவங்களுக்கு வருத்தமாக இருந்தது. நம்ம இதை சொல்லியிருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் மனம் புண்படக்கூடிய அளவிற்கு நடந்ததே கிடையாது. இப்போ மன்னிக்கும் தன்மை உள்ளவர்கள், அதைத்தான் நம்ம சொல்லுவோம், அந்த கஃபா அருள் ஹத்தாயா மூடுதுன. உடனே என்ன, அல்லாஹ்வுடைய தன்மை இவருக்கு இல்லை, முகமது நபிக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் மன்னிப்பதற்கு தகுதியானவர்கள், மன்னிக்கக்கூடிய அந்த குணமுடையவர்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தகைய உயர்ந்த ஒரு குணமுடையவர்கள். இன்னைக்கு மதீனா ஷரீஃபிற்கு செல்லக்கூடியவர்கள் பலர்கள் ஜியாரத்துக்கு போகிறாங்க. போய் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் பண்ணி அங்கே ஜியாரத்து பண்ணிவிட்டு யாசின் ஓதுறாங்க, இல்லாட்டி துவா செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கல, எல்லாட்ட தான் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட துவா செய்ய சொல்கிறாங்க. சிலர்கள் அங்கே மதீனாவுக்கு போகிறதே இல்லை, போனாலும் ஜியாரத்து பண்ணுறதில்லை. ஜியாரத்தெல்லாம் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கபரை ஜியாரத்து செய்கிறத நான் தடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு நேரத்தில் சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை நீங்கள் கபரை ஜியாரத்து செய்யுங்க, என்ன அதனால உங்களுக்கு மௌத்தினுடைய சிந்தனை வரும், இந்த உலகத்தினுடைய சிந்தனை மறக்கும், நான் ஜியாரத்து செய்யுங்க. மனங்குசா பாபாவுக்கெல்லாம் இவ்வளோ அழகாக தேவையா? ஏன் இதெல்லாம்? சாதாரண மனிதர் தானே, உனக்கு பிடிக்கிறவனே வராத. மனங்குசா பாபா அல்லாஹ்வுடைய நேசரில் ஒருவர், விளங்கலை புரியலை, இதெல்லாம் தேவையான நீ வராத, நாங்கள் போகிறோம், எங்களுக்கு தேவை. அவுலியாக்களை பற்றி பேசக்கூடிய உனக்கு என்ன தெரியும்? அல்லாஹ்வுடைய நேசர்கள். மௌலூது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சா? யார் சொன்னால் நாங்கள் இருந்துச்சுங்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் புகழ்ந்தார்கள். அரபி வாக்கியத்தில் எவ்வளோ கவிதை வடிவத்திலே புகழ்ந்தார்கள். இப்போ அந்தந்த காலகட்டத்தில் புகழ்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்த இந்த மௌலூது, இது நம்ம அவங்கள புகழ்கிறோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்துச்சா அப்படின்னு கேட்குறதே உனக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி இந்த மௌலூது இருக்கும்? அவங்க காலத்தில் புகழ்ந்தார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் சில சஹாபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்துக்கொண்டே புகழ்ந்தார்கள். அதனால் நீங்கள் மௌலூது ஓதுறீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சான்னு நீ கேட்டாவே உனக்கு இன்னும் சரியாக வேலை செய்யணும்னு அர்த்தம். அது இல்லைன்னு தான் நாங்களும் சொல்கிறோம். அந்தந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுகிறோம். இப்போ அந்த கஃபாருல் ஹத்தாய் நான் சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி மன்னிக்கக்கூடிய தன்மை வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பதற்கு தகுதியானவர்கள். எத்தனை சஹாபிகள் தவறு செய்த போது நம்ம சொல்கிறோம்ல, ஏதாவது சரி இப்போ மன்னிச்சுக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அல்லாஹ்வே சொல்லுகிறான், சிலருக்கு சில தவறுகளை நீங்கள் செய்து விட்டால் அவர்கள் மன்னிக்காதவை நான் மன்னிக்க மாட்டேன் அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல வரக்கூடிய ஆயத். ஏதாவது ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டு நீ பேசாமல் இருந்தேன்னு சொன்னால் நான் மன்னிக்க மாட்டேன், அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. அவர் நான் மன்னிச்சுட்டுங்க, சரிங்க, அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னா நான் மன்னிக்கிறேன். அந்த மன்னிப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக யூத கூட்டம் வந்துச்சு. வந்தோடனே வரும்போதே அஸ்ஸலாமு அலைக்கும், அவங்க என்ன சொன்னாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. இதை கேட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என்ன சொல்றீங்க நீங்க? என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கணும், நாசமாகட்டும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சத்தம் போட்டு விட்டாங்க. கடுமையான பேச்சு. திரைமறைவில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என்ன சொல்றீங்க, யாரை பார்த்து சொல்றீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவே, மென்மைக்கு உரியவர்கள் பெண்கள், அதனால் நீ அப்படியெல்லாம் சொல்லாத. வந்தவங்களுக்கு நம்ம யாராக இருந்தாலும் கண்ணியம் கொடுக்கணும். யாராக இருந்தாலும் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், மரியாதை செய்யணும். அவங்க சொன்னோன்னு நான் பதில் சொல்லிட்டேன்ல. என்ன சொன்னாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும், நீங்கள் மௌத்தாகட்டும், நீங்கள் நாசமாக போகங்கிறோம்ல. அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமும் வேற. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவங்க சொன்னோன்னே நான் அலைக்கும்னு சொல்லிட்டேன். எனக்கு இல்லை உங்களுக்கு தான் உண்டாகட்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அலைக்கும் சலாம் இல்லை, வா அலைக்கும், நீ என்ன என் மேலே சொன்னியோ அது உன் மேலே உண்டாகட்டும், நான் சொல்லிட்டேன். அதனால் ஆயிஷாவை நீ ஒன்றும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற யாரும் இப்படி சொன்னாங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருப்போம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லலை.
அங்கேயும் மன்னித்தார்கள். போகிறாங்க, எல்லா மரத்தடியில் சஹாபாக்கள்லாம் அங்கங்கே நிழல் தேவண்டு தங்கியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு மரத்தடியில் படுத்திருக்கிறாங்க. ஒரு யூதன் வந்தோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே உட்காந்துக்கிட்டு வாள் வச்சுருந்தாங்க. பார்த்தியா, என்கிட்ட வாள் இருக்கு, இப்போ யார் உன்னை காப்பாற்ற போகிறேன்? நான் உன்னை கொல்ல போகிறேன், உன்னை யாரு காப்பாற்ற போறா? வாளை எடுத்து வாங்கிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தான் காப்பாற்ற. அல்லாஹ்னு சொன்ன உடனே அவனை அறியாம கை நடுங்கி அந்த வச்சிருந்த வாளு கீழே விழுந்துருச்சு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து அவனை படுக்க போட்டு உட்காந்தாங்க. இப்போ நீ சொல்லு, என்கிட்ட வாள் இருக்கு, உன்னை யார் காப்பாற்றுவான்? யாரும் காப்பாற்ற? நான் உன்னை ஒன்றும் செய்ய போகிறது, நீ செஞ்சது மாதிரியே நான் செய்ய போகிறதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை நீ குறைச்சிட்டு போ, நான் நினச்சா செய்யலாம், உன்னை அப்படி இந்த வாளால் குத்திடலாம், நான் செய்ய மாட்டேன். உடனே எந்திரிச்சான். எந்திரிச்சு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படி கலிமா சொல்லிட்டான். மன்னிக்கும் தன்மை இருந்ததின் காரணமாக பலர்களை இந்த மார்க்கத்தில் இணைக்கக்கூடிய, அவர்கள் தானாகவே இணையக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த குணாதிசயங்கள், அவருடைய மன்னிக்கும் தன்மை, அது எந்த வரலாற்றிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற அந்த குணாதிசயம், மன்னிக்கும் தன்மை, உயர்ந்த பண்புகள் இல்லை. அதனால் தான் இன்னைக்கு வரலாற்றில் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு உயர்ந்த மனிதரை பார்க்க முடியாது. எந்த கோணத்தில் பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள். இன்ஷா அல்லாஹ் வருவாரம் பேசுவோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் அத்தகைய உயர்ந்த சிறந்த குணாதிசயம் உள்ள, மன்னிக்கும் தன்மையுள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலும் நம்மை எல்லாம் மன்னித்து அல்லாஹ்விடத்தில் ஈடேற்றம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு மன்றாட்டத்தின் மூலமாக, ஷஃபாத்தின் மூலமாக தந்தருவாராக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கு மரியாதைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் போஸ்ட் ஆஃபீஸின் மூலமாக ஒரு முகாம் இன்ஷா அல்லாஹ் நாளை காலை 10 மணி முதல் 4 மணி வரை நம்ம மதரசாவில் தான் நடக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஆதார் கார்டு அது போன்ற அரசாங்கத்துக்குரிய இந்த இது பேர் மாற்றணும் மற்றது எல்லாம் அவங்க ஒரு முகாம் நடத்துகிறாங்க. 4 மணிக்கு மேலே ஒரு அதிகாரி ஒரு அரை மணி நேரம் சில விளக்கங்களை சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கலந்துக்கங்க. உங்களுடைய ஆதார இதெல்லாம், ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு எல்லாமே சரியாக இருக்கணும். இந்த மாதிரி முகாம் போட போகும்போது நம்ம உடனே பார்த்து நம்முடைய ஆதாரங்கள், ரேஷன் கார்டு மொத்தம் என்னென்ன ஆவணங்கள் இருக்கோ அதையெல்லாம் நம்ம சரி பார்த்துக்கிறோம். ஒரு சின்ன பிழை இருந்தாலும் அது பின்னாடி நம்மளுக்கு பிரச்சனையாக போயிடும். ஏன்னா வரக்கூடிய காலகட்டங்களிலே இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாத அளவுக்கு எதை எடுத்து பார்த்தாலும் ஒரே பேராக இருக்கணும், ஒரே வயசாக இருக்கணும், தெரு ஊர் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதெல்லாம் பார்த்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இந்த முகாமில் எல்லோரும் என்ன உங்களுக்கு திருத்தம் செய்யணுமோ அதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் திருத்தம் செய்து கொள்ளுங்கள். அந்த முகாம் காலையில் 10 மணிலேருந்து 4 மணி வரை இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி அங்கங்கே முகாம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சில நேரத்தில் அதை பொடுபோக்காக விட்டுறோம். அது பின்னாடி நம்ம 10 தடவை அலையும். இது மாதிரி நம்மளை தேடி வரக்கூடிய நேரத்தில் நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சுன்னத்துல்லாஹ்.